கௌதம் கட்டி போட்ட இடத்துலேருந்து தப்பிச்சிடுறாரு. அந்த ரவுடிங்கெல்லாம் மயக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால் தப்பிச்சு வெளியே வராரு. இந்த பக்கம் மகாவும் சூர்யாவும் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகா சூர்யா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் போட்ட பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம பிளான் படி இந்நேரம் ரவுடிங்கெல்லாம் மயக்க போட்ட மாதிரி நடிச்சிட்ருப்பாங்க. கௌதம் கண்டிப்பாக வெளியே வந்திருப்பான். நம்ம பிளான் படி எல்லாமே நடக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டிஐஜி கால் பண்ணுறாரு. உடனே எடுத்து பேசுகிறாங்க சூர்யா. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. உங்கள் கம்பெனி மேலே மறுபடியும் கேஸ் மேலே கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே வந்துக்கிட்டு இருந்தால் எங்களால் உங்களை ரொம்ப நேரம் காப்பாற்ற முடியாது. சீக்கிரமாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதுக்காக தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் சார். இந்த பிளானில் கண்டிப்பாக குற்றவாளி சிக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. சரி, உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு கமிஷனர். இதையெல்லாம் மகா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு சூர்யா. அப்போ கரெக்டாக கௌதம் தப்பிச்சு வெளியே வரான். ஏங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகா. உடனே கௌதம் ஒரு ஆட்டோ பிடிச்சி எங்கேயோ போகிறாரு. அதை பார்த்த உடனே சூர்யா கண்டிப்பாக அவங்க ஆள் இருக்கிற இடத்துக்கு தான் போவான். கண்டிப்பாக பின்தொடர்ந்து போனோன்னா அவங்கள எல்லாம் பிடிச்சிடலாம், கமிஷனர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. சரி வாங்க பின்னாடியே போகலாம் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க பிளான் பண்ணபடியே அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. கௌதம் போயிட்டே ஏந்திருங்கடா நான் மாட்டிக்கிட்டேன்டா. எப்படியோ ஒரு கும்பல் என்னை பிடிச்சி கடத்தி வச்சுட்டாங்கடா. ஆன்லைன் மோசடி பண்ணதில் எவன் இவ்வளோ திறமைசாலியாக என்னை பிடிச்சதுன்னு தெரியலடா. சரி ஏதாவது எமர்ஜென்சினா நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டு பணத்தை மொத்தம் மூட்டை கட்டு, எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணு. நம்ம உடனடியாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம். அதை கேட்டுட்டு ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் கட்டாக பேக்கெட்டில் கட்டுறாங்க. சூர்யாவும் மகாவும் இதையெல்லாம் ஜன்னல் ஓரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ பணம் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க மகா. அதுக்கு சூர்யா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் கம்பெனி நாங்கள் உருவாக்கணும், என் தாத்தா அப்பா எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினாங்க. இப்போ நான் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவன் எதையுமே மதிக்காமல் ஆன்லைனில் இவ்வளோ பெரிய மோசடி பண்ணி பணத்தை, நகையை, டாக்குமெண்ட்ஸை இப்படி ஏமாற்றி வாங்கி இப்படி சொத்து சேர்த்து வச்சுருக்கானே. எப்படி தான் இவனுக்கு இண்டஸ்ட்ரியை அழிக்க மனசு வந்துச்சோ. இண்டஸ்ட்ரிக்கு சீல் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் எப்படி நம்மலாம் என்ன தான் நினைக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு சூர்யா. ஏங்க இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது, இதெல்லாம் திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மகா. சீக்கிரமாக கமிஷனர் வந்துட்டாருன்னா அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. ஐயோ அதுக்குள்ளே கௌதம் வெளியே போயிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க மகா. இந்த பக்கம் கௌதம் எல்லா ஆளுக்கு ஒரு பேக்கெட் ஆகிடு, நம்ம ஆளுக்கு ஒரு வண்டியில் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம். பாஸ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா இவ்வளோ பணம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, மொத்தமாக மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடியாளுங்க. சரி நான் வேறு ஒரு பிளான் போடுறேன். அந்த பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். இதோ நம்ம வண்டி வந்துடுச்சு, அந்த வண்டியில் ஏற்றுங்க, நான் பிளானை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கௌதம் வெளியே போயிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க மகா. நம்ம சீக்கிரமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உள்ளே வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஷாக்காகி நிற்கிறாங்க ரவுடிங்கள்லாம். பாஸ் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு கௌதம். பார்த்தா 2 பேரும் நிற்கிறாங்க. ஷாக் ஆகுறாங்க கௌதம். என்னடா என்ன வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சூர்யா. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, இது எனக்கு தெரிஞ்சவங்களுடைய பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே இன்னும் நடிக்காதரா, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் அப்படின்னு வராரு சூர்யா. இதை பாரு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை ஆளை வச்சு கடத்துறாங்களா ஆன்லைன் மோசடி பண்ணவங்க. இதுலேருந்தே புரியலையா, உன்னை கடத்தினதே நாங்கள் போட்ட பிளான் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. என்னது நீங்கள் போட்ட பிளானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமாடா, அப்போ தான் நீ பணம் இருக்கிற இடத்துக்கு வருவேன், உன்னை தப்பிக்க வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. ப்ரோ தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க சூர்யா. என்ன கையெல்லாம் வைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பின்னா உன்னை கொஞ்சுவாங்களா, எவ்வளோ பெரிய மோசடி பண்ணியிருக்க, எவ்வளோ பணம் நகை எல்லாம் ஏமாற்றி வாங்கியிருக்க, எப்படிடா உனக்கு மனசு வந்துடுச்சு நம்ம குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு ஆமாம் பெரிய குடும்பம், என்ன எல்லாரும் அப்படியே கை தாங்களாக தூக்கிறதா நினச்சி கையால் ஆகாதவனா வச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. எல்லா பொறுப்பும் பணமும் உங்ககிட்ட இருக்குது, நான் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கணுமா. ஒரே அடியாக செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணேன், அதுதான் இவ்வளோ பணத்தையும் அடித்தேன், செட்டில் ஆகாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம். இதை கேட்டுட்டு சூர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதை பாரு, போலீஸ் வந்துக்கிட்டு இருக்கு, அமைதியாக ஒரு ஓரமாக இரு, சரண்டர் ஆகி ஜெயிலில் களி தின்னுட்டு வந்து திருந்தி வாழற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க கௌதம்.
மகா சூர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏங்க இவங்ககிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்லை. திருத்தறத்தனா சின்ன வயசுலேயே திருத்திருக்கணும். சின்ன வயசுலேயே சீர்திருத்த பள்ளிக்கு அமைச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயமா வளர்ந்துருக்காது. அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுற அளவுக்கு வளர விட்டுட்டு இப்போ வந்து தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாரு கௌதம், நீ ஏன் என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்க, நான் தான் எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மகா. ஏண்டா என்ன தைரியம் இருந்தால் எல்லா தப்பையும் நீ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என் மேலே பழியை போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் மகா கிட்ட நான் தான் பண்ணேன், முடிஞ்சால் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சவால் விட்டுருப்பேன். எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உனக்கு, அதுக்கு தாண்டா இவ்வளோ பிளானு அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. ஏங்க பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி, போலீஸ் வரத்துக்குள்ளே இவனை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகா. உடனே கண்ணை காட்டுறாரு கௌதம். ரவுடிங்கெல்லாம் வந்து மகாவையும் சூர்யாவையும் பிடிச்சிக்கிறாங்க. இவங்களை கட்டி போட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம். வேணா கௌதம், தப்பு மேலே தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. டே போடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட சொல்கிறாங்க. உடனே அங்கே பெரிய சண்டையே நடக்குது. எல்லா ரவுடியும் அடித்து போடுறாரு சூர்யா. கௌதமையும் அடித்து போடுறாரு. மகாவை வந்து எல்லா ரவுடிங்களும் அட்டாக் பண்ணுறாங்க. மகாவும் ரொம்பவே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூர்யாவும் வந்து மகாவை காப்பாற்றுறாரு. ஸோ போலீஸ் சீக்கிரம் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க மகா. கௌதம் என்ன பண்ணுறதுனே புரியாமல் கீழே விழுந்து கிடக்கிறாரு. இதோட இன்னைக்கு முடியுது. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.